ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி பார்த்த வேலையால் இப்போ அவங்க நம்ம ராஜி மாட்டினா மட்டுன்னு சிக்கனா சேகர் ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிக்கிறாங்க. அத்தா மகமாயி என் குறுக்கால யாரும் வந்துடாம காப்பாற்று தாயி, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா இது நான் இல்லையே, கண்ணாடி போட்டு பாருங்க, இது நான் இல்லை, உங்களுக்கு யார் சொன்னா நோனோ அப்படிங்கிறாங்க. இதையே இந்த ரூட்டையே பிடிச்சி ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க? நம்ம மீனாவுக்குங்க. மீனாவும் அடிச்சு சொல்கிறேன் நான் இல்லை, 1000 பேருக்கு சாட்சி சொல்லலாம் அப்படி இப்படின்ட்டு ஊருப்பட்ட கதையை அடிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஐயோ முடியலடா அப்பா சாமி, அதுவும் மீனா பொய்க்கு பேர் போனவங்களாட்டுக்கு வேற லெவலில் போய் சொல்றியாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க கொடுக்குற ஹிண்ட் எல்லாம் எல்லா லைஃப்லையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் நம்ம கொள்ளையை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அவங்க அடிச்ச போட்ட பால இவங்களுக்கே 6 திருப்பி விட்டாங்க நம்ம ராஜி. என்னன்னு பார்த்தா அண்ணன் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன சண்டை போட்டு வந்தீங்களான்னு கேட்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டான்டா, தெருன்னு முழிக்கிறானே, சூனா பானா கூட்டத்தை கலடா, இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பேச போற டைம்ல ஏன் கிளம்புங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு கதிர் கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு வேற லெவல் அப்படின்றாங்க. இல்லை ஆமால, ஆனால் நல்லா ஃபோட்டோ எடுக்க தெரில அப்படின்றாங்க. இப்போ நல்லா ஃபோட்டோ எடுத்திருந்தா நீ மாட்டியிருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. ஐயோ சமாளிக்கிறதுக்குள்ள இவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. சரவணன் அடிக்கிற அலப்பறை இருக்கே, அதாவது மயில், அந்த நிலாவே எனக்கு பொண்டாட்டியா மயிலா மாறி வந்திருக்குன்றாரு. டே இப்போ நிலாங்கிறியா பொண்டாட்டிங்கிறியா, ஏதாவது ஒன்று சொல்லு, நீ கடுப்பேத்துற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் என்னை இரிட்டேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மயிலோட ரியாக்ஷனு. அப்புறம் கேப்பில் கிடா வெட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, அந்த இடத்துல நான் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10 சவரன் ஏமாத்துனதுக்காக கோவம் வருமா உங்களுக்கு, தங்க நகை முக்கியமா, நான் தானே முக்கியம்னு கேட்க, அப்போ நீ தான் முக்கியம், ஆனாலும் நீ போய் சொன்னது தப்பு அப்படிங்கிறாங்க. ஓகே.